இளமையில் வேகத்தையும் முதுமையில் அனுபவத்தையும் ஆண்டவன் கொடுத்தான். ஏன் இளமையாக இருக்கும்போதே அனுபவத்தை கொடுத்திருக்க வேண்டியதானே ஆண்டவன்? அப்படி கொடுக்க மாட்டான். முதுமையாக அடையும் பொழுது அவனுக்கு அறிவையும் அனுபவத்தையும் கொடுத்திருப்பான் நிறையா. இளமையாக இருக்கும் பொழுது வேகத்தை கொடுத்திருப்பான். ஒரு காரியத்தை செய்யணும்னா சுறுசுறுப்பாக செய்வான். ஒரு இளைஞர் ஒரு கல்யாண விழா பந்தல் போடணுமா, மா இலை கட்டணுமா, எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்வான். நான் சொல்ல போகிறீங்களா? முதுமையானவன் அவனால் இதை செய்யன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த வேகம் இருக்காது. ஏன் இவ்வாறு ஆண்டவன் படைத்தான்? இருவரும் ஒற்றுமையுடன் கடைசி வரைக்கும் வாழணும். இன்றைக்கி அமெரிக்கா லண்டன்லாம் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். முதியோர் இல்லம் மாதிரி அவங்கள வச்சு சோறு போட்டுறாங்க. 3 வேலையும் பாதுகாக்கும் அரசாங்கம். திட்டம் நல்ல திட்டம்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்த அனுபவம் அவனுக்கு மகனுக்கு கிடைக்காது. நம்ம ஊரில் தான், இந்தியாவில் தான் குறிப்பாக முதியோர்கள் சொல்வார்கள், ஒரு பெரிய காரியம், பெரிய அசம்பாவிதம் இறந்து விட்டார் என்றால் இன்னென்ன இப்படி செய்யணும்னு பெரியவர் தான் சொல்லுவாங்க. இளையவன் கேட்டுக்குவான், அப்பா எப்படி செய்யணும், அல்ல தாத்தா எப்படி செய்யணும் இதை அப்படின்னு கேட்டுக்குவான். புரியுங்களா? ஆனால் அந்த வயதானவரால் செய்ய முடியாது. சுறுசுறுப்பாக இளைஞர் செய்வோம். அப்போ அந்த உணர்வு முதியவனுக்கும் இளையவனுக்கும் இருந்தது. அதனால தான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படிங்கிற உணர்வு முறை இந்தியாவில் இருந்தது. நான் சொல்ல போகிறீங்களா? இதை நன்றாக படித்தவன் தமிழன், வடமொழியிலும் படித்தவர்கள். அதனால தான் இன்றைக்கி தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஒற்றுமையுடன் ஒரே குடும்பத்தில் வாழுகிறார்கள். அமெரிக்காவில் 60 வயசுக்கு மேலே கொண்டு சோறு போட்டுருவான், 3 வேலையும் இடம் கொடுத்துருவான், ட்ரெஸ்ஸும் கொடுத்துருவான். அவனுடைய மூளை சிற்றறிவு, சில பேர் பார்த்திங்கன்னா கேட்டு வாசலே நிற்பாங்களாம். அப்படியே தன் மகன் வரமாட்டானா, தன்னை பார்க்க மாட்டாளா, அல்லது தன்னுடைய மகள் வருவாளா, தம்மை பார்ப்பாளா. இந்த அரசாங்கம் 3 வேளையும் சோறு போட்டால் கூட அவனுடைய பைத்தியமாக மாறிவிடுவார்களாம் சில பேர். அந்த உணர்வோடு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ மாட்டார்கள். நாம் நினைக்கிறோம் அமெரிக்கா பிறந்தா அமெரிக்காவில் பிறந்திருக்கோம், இல்லை லண்டனில் பிறந்திருக்கோம். இந்த உணர்வுகள் இல்லாத நாடு அது. அவன்லாம் இன்னமும் கண்டு இந்தியா மக்களை கண்டு வியக்கிற ஒரே விஷயம், ஒருவனுக்கு ஒருத்தி. இது மிகப்பெரிய விஷயம். மற்ற உலகங்களில் அது மற்ற அதர் நாடுகள் கண்ட்ரி சொல்கிறோமே அதில் எல்லாம் அந்த மாதிரி